சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சுமார் 70 தொகுதிகள் கேட்டிருப்பதால் ஸ்டாலின் அதிர்ச்சியாகியுள்ளார். ராகுல் காந்தி திட்டவட்டமாக 70 தொகுதிகள் இருந்தால்தான் கூட்டணி தொடரும் என்று ஸ்டாலினுக்கு தெரிவித்திருப்பதால் திமுகவின் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்பது பற்றியான தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாகத்தான் திமுக வர்சஸ் அதிமுக என்று இருந்தது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருப்பதால் நிச்சயம் காங்கிரசுக்கு வேறு வழி கிடையாது, திமுக தருகின்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வந்தது. தமிழகத்தில் 2021 சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் இப்பொழுது 70 தொகுதிகளில், குறிப்பாக 65 தொகுதிகளுக்கு மேலாவது திமுக எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இல்லை என்றால் கூட்டணி கிடையாது என்று ராகுல் காந்தியிடமே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மிக முக்கியமான ஐவர் குழு 2 நாட்களுக்கு முன் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். முதல் சந்திப்பில் காங்கிரஸ் இம்முறை 70 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது. முந்தைய தேர்தலில் 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட காங்கிரஸ் தற்பொழுது வலுவிழைந்து காரணமாக அதிகமான இடங்களை கோரியுள்ளது. இந்த கோரிக்கை ஸ்டாலினுக்கு சம்மதமாக இல்லை என்றும் அவர் அதில் திருப்திகரமாக இல்லை என்றும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இரண்டாவதாக, தேர்தல் வெற்றி பெற்றால் அதிகாரப்பூர்வ பங்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளது. இது திமுக அரசு அமைந்தால் அமைச்சரவையில் மற்றும் நிர்வாகத்தில் காங்கிரசிற்கு முக்கிய பங்கீடு வழங்க வேண்டும் என்று கூட்டணி பத்திரத்திலேயே உறுதியளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. சரி, திமுகவிற்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுவதற்கு காரணம், திமுகவிற்கு கூட்டணி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பை மறைமுகமாக திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாகத்தான் தெரிவதாக திமுகவின் அரசியல் வட்டாரத்திலும் கூறப்படுகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். திமுகவிற்கு ஆதரவுகள் காங்கிரஸ் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் தேர்தலில் தோல்வி. திமுகவை கலட்டிவிடுவதற்குத்தான் தற்பொழுது காங்கிரஸ் இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுவதாக அரசியல் வட்டாரத்திலும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வியாக மாறுகிறதா அல்லது காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதிகளை திமுக கொடுக்குமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.